Hi all, welcome to Vishane Academy. This is Jemima. So இன்னைக்கு நம்ம மிஷன் ஆர்ஆர்பியோட கிளாஸ் 2ல அனாலஜி, அதாவது உங்களோட ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்லேருந்து ஒரு டாபிக். ஸோ இந்த அனாலஜி டாப்பிக்கில் 2022ல் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த அனாலஜி டாபிக் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக 2022ல் மட்டும் கவுண்ட் பண்ணாலே வந்து 102, அதாவது 102 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு ஷிஃப்ட்லேயே வந்துட்டு உங்களுக்கு 2 or 3 கொஸ்டின்ஸ் வந்து இந்த அனாலஜிலேருந்து உங்களுக்கு வந்திருக்கனால எல்லாமே வந்துட்டு ஒரே பேட்டர்னாக தான் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினும் சால்வ் பண்ணால் சேம் பேட்டர்னில் தான் உங்களுக்கு வரும். ஸோ இந்த வீடியோவில் நான் 25 கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் 5 to 6 கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் நடுவில் இருக்கிற டிஃப்ரெண்ட் மாடல் கொஸ்டின் மட்டும் சால்வ் பண்ணுறேன். மற்றதுக்கு வந்து உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் சால்வ் பண்ணி அந்த ஆன்சர் வருதான்றதை வெரிஃபை வந்து பண்ணிக்கோங்க. அதே மாடல் சம் சால்வ் பண்ணிகிட்டே இருந்தால் வீடியோ லென்த் தான் எக்ஸ்ட்ராவாக போகுமே தவிர்த்து வேறு எதுவுமே நீங்கள் வந்து புதுசாக வந்து கற்றுக்க முடியாது. ஸோ சேம் லாஜிக் மட்டும் என்னன்னு நான் சொல்லிடுறேன். அதுக்கேற்ற மாதிரி சம்ஸ் வந்து சால்வ் பண்ணிடுறேன். மற்றதுக்கு நான் ஆன்சர் கொடுக்குறேன். சேம் ஆன்சர் வருதான்றது நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு ஆன்சர் டிஃப்ரெண்ட்டாக வந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு நீங்கள் கமெண்ட் வந்து பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஸோ 2 பேர் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதுவும் வந்து ஏதோ ஒரு விதத்தில் லாஜிக்கெல்லாம் வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ அதே லாஜிக் தான் இதில் இருக்குது. ஸோ சேம் லாஜிக்கில் இருக்கிற இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ ஏபிசிடி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கவுண்ட் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து TPN வந்து இருக்கு. அது எந்த லாஜிக்ல XTR. ஸோ நமக்கு எங்க இருக்கு T இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 20th வேர்டு வந்து T, இது வந்து 24. அப்போ 3 வேர்டு வந்து நடுவில் விட்டுட்டு X வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, +4 வந்து பண்ணியிருக்காங்க. அப்புறம் P வந்து எடுத்துக்கலாம். P அதுக்கப்புறம் T நடுவில் 3 வார்த்தை இருக்குது. அப்போ இங்கேயும் வந்து +4 வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்து Nலேருந்து 6. ஸோ Nலேருந்து 6 என்ன பண்ணியிருக்காங்க, +4 வந்து பண்ணியிருக்காங்க. அப்போ லாஜிக் என்ன, ஃபஸ்ட்டு பேருக்கும் செகண்ட் பேருக்கும் +4 வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி +4 பண்ண வேறு ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்கலாம். இங்கே வந்து M இருக்குது, இங்கே வந்து D இருக்குது. கண்டிப்பாக வந்து +4ல் வராது. அப்போ இது வந்து வராது. அடுத்து Q இருக்கு, இங்க C இருக்கு. அப்போ +4 பண்ணா வராது. நெக்ஸ்ட் வந்து இங்க Z இருக்கு, இங்க D வந்து இருக்கு. ஸோ Z முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் D வந்து 1 2 3 4th லெட்டர். அப்போ D வந்து செட் ஆகுது. Mக்கு அப்புறம் NOPQ. ஸோ 4th லெட்டர் வருது. Cக்கு அப்புறம் DEFG, G வந்து வருது. அப்போ ஆப்ஷன் C தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ இங்க லாஜிக் வந்து +4 பண்ணி அந்த லெட்டரை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து கொஸ்டின் நம்பர் 2. ஸோ அதே லாஜிக் தான் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ Y, V, Q, அடுத்து TQL. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா Yக்கு அப்புறம் T வந்திருக்கு, அதுக்கப்புறம் குறைஞ்சிருக்கீங்க. அப்போ Y எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. T எங்கே இருக்குது, இங்கே வந்து இருக்குது. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, 1 2 3 4 5 வந்து மைனஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இங்கே -5 பண்ணியிருக்காங்க. அடுத்து V வந்து இங்கே இருக்குது. அப்போ -5 பண்ணால் 1 2 3 4 5 Q வந்து இருக்கணும். அப்போ -5. அடுத்து Qலேருந்து 1 2 3 4 5 L வந்து பண்ணியிருக்காங்க. அப்போ லாஜிக்கே இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, -5 பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி செக் பண்ணி பார்க்கலாம். S வந்து இருக்கு. ஸோ Sலேருந்து -5 பண்ணால் 1 2 3 4 5 N வந்து வரணும். ஓ வந்திருக்கு. அடுத்து வந்து Iலேருந்து -5 1 2 3 4 5 D கரெக்டாக இருக்குது. Yலேருந்து -5 1 2 3 4 5 T. ஸோ 3மே கரெக்டாக வருது. அப்போ ஆப்ஷன் E தான் வந்து ஆன்சர். மற்ற நீங்கள் செக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு -5ல ஆன்சர் வந்து இருக்காது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 3. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும், ஆனால் சேம் லாஜிக் தான். ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரு லாஜிக்கு. அதே லாஜிக்கில் இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அடுத்த லாஜிக்கில் 1 மட்டும் கொடுத்துட்டாங்க. மீதி இருக்கிற 3 லெட்டரை நீங்கள் தான் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே லாஜிக் என்னது, Z இருக்குது, C இருக்குது, D வந்து இருக்குது. அடுத்து X, A, அப்புறம் வந்துட்டு B வந்து இருக்குது. ஸோ Z அதுக்கப்புறம் என்ன இருக்குது, ரெடியூஸ் ஆகி X வந்து இருக்கு. அப்போ நடுவில் Y அப்படின்னு வருது. அதே மாதிரி Cலேருந்து 1 ரெடியூஸ் ஆகி A வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எல்லாத்துலேயுமே வந்து -2 வந்து பண்ணுறாங்க. அப்போ Dலேருந்து ஒரு லெட்டர் விட்டுட்டு B வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது R இருக்குது, N இருக்குது, T இருக்குது. ஸோ Rல ஒரு லெட்டர் விட்டு ரெடியூஸ் பண்ணுங்கள். R Q விட்டுட்டா அடுத்து வந்து என்ன வரணும், P வந்து வரணும். N ஒரு லெட்டர் விட்டுட்டா அடுத்து என்ன வரணும், L வந்து வரணும். T ஒரு லெட்டர் விட்டுட்டா R வந்து வரணும். அப்போ ஆன்சர் வந்து PLR. ஆப்ஷன் A தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்து 4th கொஸ்டின். ஸோ 4th கொஸ்டின்லாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் லாஜிக் மாதிரியே தான். ஸோ MONPLQ. ஸோ Mக்கு அப்புறம் P வந்து NO. அடுத்து Oக்கு அப்புறம்
எல் வந்து வருது. பட் ஓக்கு அப்புறம் எல் வராது, ஓக்கு முன்னாடி எல் வரும். ஸோ அப்போ ஓக்கு முன்னாடி 2 வார்த்தை விட்டு எல் வந்து வருது. அப்போ இங்கே என்ன வருது, எம் என்னுக்கு அப்புறம் ஓ. அப்போ இந்த இடத்துல -3 பண்ணியிருக்காங்க, இங்கே +3 வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்து என்னுக்கு அப்புறம் பார்க்கலாம், ஓபிக்கு அப்புறம் கியூ. அப்போ இங்கேயும் வந்து +3. இங்கே லாஜிக் வந்து +3 -3 +3. அப்போ இங்கே அதே லாஜிக்கில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். எல் இருக்கு, எல்லுக்கு அப்புறம் 1 2 3 ஓ கரெக்ட். பிக்கு முன்னாடி வந்து பார்க்கணும், ONM இருக்கா, ஓகே. அடுத்து ஜிக்கு அப்புறம் 1 2 3 இங்கே வந்து ஜே தான் வரணும், இங்கே கே இருக்கு, அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. அடுத்து டி. ஸோ டி வந்து இங்கே இருக்கு, W வந்து வரணும், வருது. ஏக்குலேருந்து மைனஸ் வந்து பண்ணணும். ஸோ மைனஸ்னா Z Y X தான் வந்து வரணும், அங்கே Y இருக்குது. அப்போது இந்த இதுவும் வந்து கிடையாது. அடுத்து பி. ஸோ பிக்கு அப்புறம் 1 2 3 S வந்து வருது. இக்கு அப்புறம் 1 2 3 B கரெக்ட். என்னுக்கு அப்புறம் 1 2 3 Q கரெக்ட். அப்போது ஆப்ஷன் சி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு 4th கொஸ்டின். ஸோ சேம் லாஜிக்கு ABC. ஸோ ABC அதுக்கு EAFG வந்து வருது. ஸோ ஏக்கு அப்புறம் எப்போ வந்தா இ வரும், +4 வந்து பண்ணும்போது இ வந்து வருது. அதே மாதிரி பியிலேருந்து எஃப்பும் 1 2 3 +4, சியிலேருந்து ஜியும் +4. ஸோ அதே மாதிரி +4ல் இருக்கா பார்க்கலாம். எக்ஸ் இருக்குது, 1 2 3 4 பி வந்து வருது. ஒய்க்கு அப்புறம் 1 2 3 4 சி வந்து வருது. ஜெட்டுக்கு அப்புறம் 1 2 3 4 டி வந்து வருது. ஸோ அப்போ இந்த 5th கொஸ்டினோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ. ஸோ இந்த 5 கொஸ்டின்லேயே உங்களுக்கு இது அனாலஜினா எப்படி கேட்குறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு நான் இதுக்கப்புறம் வந்து 15th கொஸ்டினும் 23rd வந்து சால்வ் பண்ணுறேன். அது ரெண்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ மற்ற இதுக்கு ஆன்சர் வந்து சொல்கிறேன். ஸோ கொஸ்டின் நம்பர் 6. ஸோ 6th கொஸ்டினோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஆன ORTX. சால்வ் பண்ணி அந்த ஆன்சர் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். ஸோ 7th கொஸ்டினோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி XTZ. அடுத்து வந்து 8th கொஸ்டின். 8th கொஸ்டினோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ MVC. அடுத்து 9th கொஸ்டின். 9th கொஸ்டினோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி FMT. அடுத்து 10th கொஸ்டின். ஸோ 10th கொஸ்டினோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி QRVG. அடுத்து 11th கொஸ்டின். ஸோ 11th கொஸ்டினோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி CTXE. நெக்ஸ்ட் வந்து 12th கொஸ்டின். ஸோ 12th கொஸ்டினோட ஆன்சர் வந்து OYFA ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் வந்து 13th கொஸ்டின். ஸோ 13th கொஸ்டினோட ஆன்சர் வந்து AWOI ஆன ஆப்ஷன் பி. அடுத்து வந்து 14th கொஸ்டின். 14th கொஸ்டினோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஆன DQUU. அடுத்து வந்து 15th கொஸ்டின். ஸோ இது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ், அதாவது டிஃப்ரென்ஸ்னா லாஜிக்கலி டிஃப்ரென்ஸ், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாமே என்ன பண்ணோம், POTUPQ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், ஸ்ட்ரெயிட்டாக ப்ளஸ் மைனஸ்ன்னு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா பிக்கு அப்புறம் யூ வந்து எங்கே வருது, 1 2 3 4 5th வேர்டு வந்து யூ வந்து வருது. அப்போ +5 பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். ஓக்கு அப்புறம் அடுத்த லெட்டரே, அப்போது +1 தான். நெக்ஸ்ட்டு டீக்கு அப்புறம் கியூ வந்து வராது, மைனஸ் வந்து பண்ணியிருக்காங்க. எத்தனை மைனஸ், -3 வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதே லாஜிக்கில் அடுத்ததும் இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். ESTUTF. இப்போ இங்கே இருக்குது, யூ இருக்குது, +5 பண்ணிங்கன்னா யூ வருதா, +5 பண்ணால் 1 2 3 4 5 ஜே தான் இங்கே வரணும். அப்போது நம்ம கண்டுபிடிச்ச லாஜிக் வந்து என்ன கிடையாது, கரெக்ட் வந்து கிடையாது. அப்போ அது வந்து தப்பு. அப்போது வேறு ஏதோ ஒரு லாஜிக் வந்து இங்கே இருக்குது. அப்போது POTUPQ. ஸோ இது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பி இருக்குது, பிக்கு அடுத்த வார்த்தை என்னது, Q. அடுத்து டீக்கு அடுத்த வார்த்தை என்னது, யூ. அப்புறம் ஓக்கு அடுத்த வார்த்தை என்னது, பி. இதுதான் வந்து லாஜிக்கிங்க. ஸோ இங்கே ESTUTF. ஈக்கு அடுத்த வார்த்தை எஃப், டீக்கு அடுத்த வார்த்தை யூ, எஸ்ஸுக்கு அடுத்த வார்த்தை டி. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் லெட்டர்லேருந்து லாஸ்ட் லெட்டருக்கு ரிலேஷன்ஷிப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே பாருங்கள், சிக்கு அடுத்த லெட்டர் வந்து டி, ஏக்கு அடுத்த லெட்டர் வந்து பி, டீக்கு அடுத்த லெட்டர் என்னது, யூ தான். ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எம்முக்கு அடுத்த லெட்டர் என்ன கிடையாது, ஓ வந்து கிடையாது. ஈக்கு அடுத்த லெட்டர் எஃப்ன்றது கரெக்டு, எம்னு என்னன்னு ஒரே லெட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ அது வந்து தப்பு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பிக்கு அடுத்த லெட்டர் வந்து வி வந்து கிடையாது. ஸோ அப்போவே இது வந்து தப்பு. நெக்ஸ்ட் வந்து டீக்கு அடுத்த லெட்டர் வந்து இங்கே யூ,
டபிள்யூக்கு அடுத்த லெட்டர் வந்து பி வந்து கிடையாது. அப்போ இது தப்பு. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் 16th கொஸ்டினோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஆன RPH இஸ் டு USK. அடுத்து 17th கொஸ்டினோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்து 18th கொஸ்டினோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 19th கொஸ்டினோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்து 20th கொஸ்டினோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 21 கொஸ்டினோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 22. ஸோ 22ஓட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஸோ இது வந்து 3 ரிலேஷன்ஷிப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேணா இந்த கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ லாஜிக் செக் பண்ணலாம். ACE, அடுத்து BDF, அடுத்து CEG. ஓகேவா? ஸோ இது வந்து +1 +1 ABC, அப்புறம் CDE +1 +1 EFG +1 +1. அதே லாஜிக் தானே அடுத்த இதையும் செக் பண்ணிடுவோம். SUW TVX அப்புறம் UWY, அப்போ STU UVW WXY. இதே லாஜிக்ல வந்து செக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ABC, இங்க ABC, அப்போ அதே மாதிரி இங்க ABC கரெக்டா இருக்கு. அடுத்து வந்துட்டு CDE வந்தா இது கரெக்டான, இங்க F வந்திருக்கு, அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. ஸோ நமக்கு பீன் தெரியும். ஸோ KLM MNO OPQ. ஸோ கரெக்ட். இங்க பாருங்க QTW தப்பு. அப்புறம் STU வரணும், X வந்து வந்திருக்கு, சாரி Y வந்து வந்திருக்கு. ஸோ அப்போ இது ரெண்டுமே தப்பு. ஸோ இதான் வந்து இங்க இருக்க லாஜிக். ஸோ நெக்ஸ்ட் 23rd கொஸ்டின். ஸோ 23rd கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்றது பார்ப்போம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இது ரெண்டும் ஒரு ரிலேஷன்ல இருக்கு, இது ரெண்டும் ஒரு ரிலேஷன்ல இருக்கு. இங்க இருக்கு, இத வார்த்தையை நீங்க கண்டுபிடிக்கணும். ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க, PATN அப்படின்னு கொடுத்துட்டு கீழே வந்து APNT அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா சேம் லெட்டர்ஸ் தான் இருக்கு. ஆனா இங்க இருக்க P இங்க வந்திருக்கு, இங்க இருக்க A இங்க வந்திருக்கு, இங்க இருக்க T இங்க வந்திருக்கு, இங்க இருக்க N இங்க வந்திருக்கு. இதுதான் வந்து லாஜிக். அடுத்து வேணா செக் பண்ணுங்க. MODE, அப்ப இங்க என்ன வரணும், OMEDன்னு வரணும். கரெக்டா? OMDEDன்னு தான் வந்திருக்கு. அப்போ ஜஸ்ட்ன்ற வார்த்தையை நம்ம எப்படி பண்ணலாம், UJTS. இதுதான் வந்து ஆன்சர். அப்போ UJTS ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு ஆன்சர். ஸோ இந்த மாதிரி லாஜிக்கும் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் 24th கொஸ்டின். ஸோ 24th கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி AEDEGD. அடுத்து லாஸ்ட் 25th கொஸ்டின். 25th கொஸ்டினுக்கு ஆன்சருக்கு வந்து MIW. ஸோ இதான் வந்து இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்குற 25 கொஸ்டின். அடுத்த வீடியோல இதே மாதிரி கேட்டால் அடுத்த 25 கொஸ்டின்ஸோட ஆன்சர்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாடலோட எக்ஸ்பிளனேஷன் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கான ரிப்ளையை வந்து நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு நீட்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் கேட்கலாம். அண்ட் உங்களுக்கு ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் ஏதாவது நீங்கள் வந்துட்டு சேரணும், RRB SSC பேங்க் TNPSC டெட்டுக்குன்னா நீங்கள் விஷயன் அகாடமியோட காண்டாக்ட் டீடைல்ஸ் கீழே கொடுத்துருக்கேன். அந்த நம்பரில் நீங்கள் வந்துட்டு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கிளாஸஸும் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மிஷன் RRB ஆன ஃப்ரீ வீடியோ கோர்சஸை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கவங்களுக்கும் இந்த வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.